ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டூயல் பவர் ஏசி கான்செப்ட் சரியா? ம் சிங்கிள் பவர் ஏசி பார்த்தோம் இல்லையா இவ்வளோ நாளும். இப்போ வந்து டூயல் பவர் ஏசி. இப்போ வந்து 3 பவர் ஏசிலாம் வந்துருச்சு. சரி இப்போ நம்ம இப்போ டூயல் பவர் ஏசி எப்படி இருக்குங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிஎம் 660 அண்டு 660L. ஓகே. ஓகேண்ணா. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நோட் 5 ப்ரோ, நோட் 6 ப்ரோ, நோட் 7 ப்ரோ அந்த மாதிரி மாடலில் வந்து ஆமாண்ணா. இந்த 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 டைப்பில் உள்ள ஐசி தான் வரும், டூயல் பவர் ஐசி தான் வரும். ஸோ குவால்காமை பொறுத்தளவு என்னென்னா இந்த டூயல் பவர் ஐசி ட்ரிபிள் பவர் ஐசிலாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கொடுத்துருவாங்க. ஆனால் எம்டிக்கில் மேக்ஸிமம் சிங்கிள் பவர் ஐசிலேயே வச்சு ஒப்பேற்றி கொண்டு போயிடுவாங்க. சரி. அதனால தான் ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன்லாம் மேக்ஸிமம் குவால்காம் யூஸ் பண்ணுறது. ஏன்னா அப்படி நிறைய பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு பவர் ஐசி வந்து அது ஈடு கொடுத்தா தான் வந்து என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸை அது மேட்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ சரி. இதில் வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் பக் லைன் கூடி இருக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம சிங்கிள் பவர் ஏசியில் ஒரு சில எல்டிஓ வோல்டேஜாக இருந்தது, இது பக் வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகிருக்கும் அவ்வளோதான். ஓகே. ஸோ ஏன்னா அதோட அந்த செக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் கூடியிருக்கும். ஸோ அதனால் அதை பக் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் பவர் ஏசி அண்டு டூயல் பவர் ஏசிக்குள்ள வித்தியாசம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த பிஎம் 660 போட்டிருக்கு இல்லையா, இந்த எல் இல்லாமல் நார்மலாக 616 போட்டிருக்கதா வந்து என்னது மெயின் பவர் ஐசி. மெயின் பவர் ஐசி. ஓகே. இதுதான் மெயின் பவர் ஐசி ப்ளஸ் இதுதான் வந்து என்னது சார்ஜிங் ஐசி. ஓகே. இதுதான் மெயின் பவர் ஐசியாகவும் இருக்கும், சார்ஜிங் ஐசியாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் இன்னொரு நம்ம மெயின் பவர் ஐசியாக என்னங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதில் தான் வந்து என்னென்னா நம்ம கிறிஸ்டலும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. எதில் கிறிஸ்டல் கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான் வந்து என்னது மெயின் பவர் ஐசி. ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சார்ஜிங் செக்ஷனை பார்க்கலாம். சார்ஜிங் செக்ஷனில் நம்ம வழக்கம் போல் பார்த்தது என்னது ஓஐபி தாண்டி 5 வோல்ட் இன்புட் ஆகும். ப்ளஸ்ஸு அது போக என்ன வரும், ரெண்டாவது இது 5 வோல்ட்டு. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் ட்ரா பண்ணல, இதில் மெயினாக உங்களுக்கு இந்த பவர் செக்ஷன் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம அது வழக்கம் போல் உள்ளது பிஎம்ஏடி லைனு, அப்புறம் பூட் ஸ்டாப் கெப்பாசிட்டர், நாலாவது பிபிஹெச், ஓகே, அஞ்சாவது விபெட் லைனு. ஓகே. இது வழக்கம் போல் உள்ளதான் இந்த சார்ஜிங் ஏசிலேயே உண்டு. ஓகே. ஸோ அதை நம்ம ஸ்கிமேட்டிக் பார்க்கும்போது அதில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் விபஸ் இன்புட் ஆகுது. விபஸ் இன்புட் ஆனவுடனே வந்து என்ன பண்ணுது, இதுதான் வந்து என்ன பண்ணுது விபிஹெச் ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஐசி தான் விபிஹெச் ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணுது, அதுவே இந்த ஐசிக்கு மறுபடியும் இன்புட்டாக கொடுக்குது. நான் விபிஹெச் இன்னா இருக்குல்ல உங்களுக்கு, மறுபடியும் இன் ஆயிருக்கு. ஓகே. இதுக்கும் இன்னாகும். அதே மாதிரி இந்த 660Lக்கும் இந்த விபிஹெச் இது சென்ட் பண்ணிடும். ஓகே. மற்றபடி இந்த நெட்வொர்க் ஐசி, அந்த ஐசி, இந்த எல்லா ஐசிக்கும் அது போகும். ஓகே. ஸோ இந்த விபிஹெச் ஜென்ரேட் ஆகி மறுபடியும் இதுக்கு இன்புட் ஆகுது. இங்கே எத்தனை பக்காயில் இருக்கோ அத்தனை தடவை வந்து என்னது விபிஹெச் உள்ள இன்புட் ஆகும். 1 2 3 4 5 6 பக்காயில் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ 6 தடவை என்ன ஆகும், விபிஹெச் உள்ள இன்புட் ஆகும். ஓகே. ஒரு பக்காயிலுக்கும் ஒரு தடவை இன்புட் ஆகிற மாதிரி 6 தடவை இன்புட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த குவால்காம் பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணால், இந்த சப்ளை வந்து நம்ம என்ன ரெண்டாக பிரிப்போம். என்ன அப்படின்னா விரெஜ் 1 இல்லை விரெஜ் 2 அப்படின்னு பிரிப்போம். என்னது விரெஜ் 1, விரெஜ் 2. விரெஜ் 1 அப்படிங்கிறது பக் சப்ளை, விரெஜ் 2ங்கிறது எல்டிஓ சப்ளை. ஓகே. ஓகே. இந்த விரெஜ் 1 லைன்லேருந்து உங்களுக்கு என்னது பக் லைன் போகிற மாதிரி ஜென்ரேட் ஆகி போகுது. ஓகே. என்னென்ன பக் லைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் என்னது அப்ளிகேஷன் ப்ராசஸர் 1, அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸர் AP0 AP1ன்னு போட்டிருக்கு. அந்த AP1மே என்னது ரெண்டு பக்காயில் சேர்ந்து போகுது. ஓகே. ஆல்ரெடி பூஸ்ட் ஆக தான் போகுது. அதுலேயுமே 2 பக்காயில் போட்டு பூஸ்ட் ஆகி எங்கே போகுது உங்களுக்கு சிபிக்கு போகுது. ஓகே. அதில் நம்ம 6358 வந்துச்சு இல்லையா, விப்ராக் 11, விப்ராக் 12 அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே. ப்ராசஸர் லைனுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை இது. ஓகே. இதில் எவ்வளோ வரும்னா 0.8 வோல்ட் வரும். இந்த ரெண்டுலேயுமே இதுலேயும் 0.8 வோல்ட் தான் வரும். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் 0லையும் 0.8 வோல்ட் தான் வரும். ஓகே. 0.8 வோல்ட் வந்து இது மெயினாக இந்த கோர் லைனுக்கு உள்ளே போகுது. ஓகே.
இதில் இந்த AP0 ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆயிரும், AP1 மட்டும் கொஞ்சம் டிலே ஆகி ஜென்ரேட் ஆகும். சரியா? ஹலோ, ஆனா கேக்குதுண்ணா. அந்த AP1ங்கிறது கொஞ்சம் டிலே ஆகி ஜென்ரேட் ஆகும். AP0ங்கிறது ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் சரிங்க. இந்த HLD1 இருக்கு இல்லையா, இந்த HLD வந்து ஆமாண்ணா. வழக்கம் போல் எல்லாத்துலேயும் வர்றதான் எவ்வளவு 2.05 வோல்ட்டு. 2.05 வோல்ட்டு HLD ஜென்ரேட் ஆகி எங்கே போவோம்? மறுபடியும் எல்லாரே போகும், ஆ, ஐசிக்குள்ளாரே மறுபடியும் ஐசிக்குள்ளாரே போகும். ஏன்னா LDO வோல்டேஜஸை இனிஷியேட் பண்ணுறதுக்காக. என்டர் பண்ணணும். LDO வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்காக LDO மறுபடியும் உள்ளே போகும். அப்புறம் LLDOங்கிறது எவ்வளவு? 1.35. இதுவும் எங்கே போகும்? ஐசிக்குள்ளாரே இருக்கும். மறுபடியும் ஐசிக்குள்ளேயே உள்ளே போகும். ஓகே, ஏன்னா இதுவும் 1.35 கீழே உள்ள என்னென்ன LDOs இருக்கோ அதை பூரா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதுதான் இனிஷியேட் பண்ணும். ஓகே, அப்புறம் மோடம்னு ஒரு வோல்ட் இருக்குது. மோடம் வழக்கம் போல் எல்லாத்துலேயும் வர்றது தான், இதுலேயும் மோடம் வருது. இந்த மோடம் எப்போ வரும்? ஸ்டார்டிங்கில் வந்துருமா இல்லை லேட்